Hello friends, welcome to Suji Healthykitchen. இன்னைக்கு நம்ம Suji Healthykitchenல மிளகு ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மிளகு ரசத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புலாம் குறைஞ்சிரும். சளியும் அடிக்கடி பிடிக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 15 பல் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. மலைப்பூண்டை காட்டிலும் நாட்டு பூண்டு ரொம்ப நல்லது. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மிளகு காட்டமாக இருக்கும், அதனால நான் ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஊற வச்சுருந்த புளி கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போது ரசத்தை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட அரைச்சி பிளேட்டில் வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இதை அரை நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. விடாமல் கலருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இது மாதிரி வதக்கி ரசம் வச்சு பாருங்கள். ரசம் நல்லா வாசமாக இருக்கும். அரை நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கரையட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. நுரைச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், லைட்டாக நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா நுரைச்சி வரணும். இப்போது நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இது மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரசத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு ரசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.